ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ண ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். பிட்ஸா ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ எம் மேக்கிங் சம் குவிக் பிட்ஸா. லைக் நம்ம பேஸ் பண்ண தேவையில்ல, ஈவன் சாஸ் கூட ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப ப்ரெப்ஸ் இருக்காது. ஸோ பார்க்கலாம் வாங்க பிட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் நம்ம பிட்ஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 50 ml ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 grams சால்ட்டட் ஆர் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் ஃபைன்லி சாப்டு, எவ்வளோ உங்களால் ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ, ஈவன் ஒரு ஆனியன் சாப்பர் வச்சு கூட சாப் பண்ணிங்க. பட் மேக் ஷுர் த ஆனியன் இஸ் ஃபைன்லி சாப். அந்த ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆனியனை ஸ்வெட் பண்ணுங்கள். ஆனியனை ஸ்வெட் பண்ண பிறகு நம்ம ஒரிகானோ சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரிகானோ சீசனிங்கை ஆயில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ளேவர் அந்த பிட்ஸா சாஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஃப்ளேமை சிம்மர் பண்ணிவிட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பேப்ரிக்கா தான் யூஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் கெட் இந்த பேப்ரிக்கா எங்கே கிடைக்கும், இது கரெக்டான பேப்ரிக்காவான்றதுக்கு பதில் நீங்கள் ஈஸியாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் சிமிலர் த ஃப்ளேவர் அண்ட் கலர். அது ஆட் பண்ண பிறகு ரெடிமேட் டொமேட்டோ பியூரி ஒரு 100 ml ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ரின்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது லைட்டாக கொதிச்சு வரும்போது உங்களுக்கு ஆயில் தனியாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போது ஒரு 1 teaspoon சால்ட், 1 teaspoon சுகர், அப்புறமா உங்களுக்கு சால்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது போக ஒரு 2 teaspoon கார்லிக் பவுடர். இங்கே எல்லாமே நான் மோஸ்ட்லி ரெடிமேட் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ஒரு பிட்ஸா சாஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண முடியும். அதனால் நம்ம ஒரு ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிட்ஸா சாஸ் கூட ரெடி பண்ணலாம். அதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹோம்மேட் ஆத்தென்டிக் பிட்ஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பிட்ஸா சாஸ் தான் உங்களுக்கு எல்லா பிட்ஸா ஷாப்லையும் கிடைக்கும். இந்த பிட்ஸா சாஸ் ஒரு 5 minutesலேயே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் பிட்ஸா டாப்பிங்காக ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், கொஞ்சம் கார்ன், இதெல்லாம் கார்னோட சைஸில் நான் டைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஆனியன், கேப்சிகம் இதை ஃபர்ஸ்ட் லைட்டாக ஸ்வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக கார்னை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes சாட்டே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். இதை ஏன் நம்ம பண்ணுறோன்னா இந்த ஆனியனோட ரா ஃப்ளேவர் ப்ளஸ் கேப்சிகமோட ரா ஃப்ளேவர் எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த பிட்ஸா நம்ம அவனில் பண்ண போகிறதில்ல, ஷாலோ பேனை கவர் பண்ணி வச்சு அது மேலே நம்ம ப்ளோ டார்ச் வச்சு ஃப்ளாஷ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்டீம்டு வெஜிடபிள் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ரெடிமேட் பிட்ஸா பேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எனி பிராண்ட் பிட்ஸா பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிட்ஸா பேஸ் பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆத்தென்டிக் இட்டாலியன் பிட்ஸா பேஸ் தின் க்ரஸ்ட், திக் க்ரஸ்ட் ரெண்டுமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டொமேட்டோ சாஸ் ரெடியான பிறகு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு, சுட சுட அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் கூல் டவுன் ஆன பிறகு மினிமம் ஒரு 1/2 hour வச்சுட்டு அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொzzarella சீஸ், நான் ஒரு 50 grams மொzzarella சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் சீஸியாக வேணும்னா 75 to 80 grams வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மொzzarella சீஸு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் தாவ் பண்ணிக்கோங்க, ஃப்ரோசனாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதை மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே உங்களுக்கு இந்த டாஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சிங்கிள் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப மேலே ஓவர் டேப் பண்ணி பண்ணாதீங்க, அப்போது இந்த சீஸ் பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகாது. நான் ரெட் பெல் பெப்பரை கடைசியாக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ஏதாவது வெஜிடபிள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் அலப்பினோஸ், ஆலிவ்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ என்னுடைய வெஜிடபிள் டாப்பிங் ஃபினிஷ். இதுக்கப்புறமா நம்ம பிட்ஸா எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தோசா தவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் தான் இருக்கணும். அதை நம்ம அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம டாப் பண்ணி வச்சுருக்க பிட்ஸாவை அழகாக மேலே வைங்க. மேலே வச்ச பிறகு இந்த நான் ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் சீஸ் எப்படி நம்ம ஒரு அவனில் போட்டு குக் பண்ணும்போது ஆர்கானிக்காக அது டோஸ்ட் ஆகுதோ அது மாதிரி ஆகும். ஸோ இனிஷியலாக லைட்டாக நம்ம ஸ்மோக் பண்ணுறது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். அதை ஸ்மோக் பண்ண பிறகு மூடி வச்சு லைட்டாக ஒரு 2 minutes தான் விட்டேன். அதுக்கப்புறம் அந்த சீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. ஈவன் பேஸும் கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஃபர்தராக ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு 2 minutes நான் கம்ப்ளீட்டாக ப்ளோ டார்ச் வச்சு ஃப்ளாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ணி எடுக்கும்போது ஆத்தென்டிக்காக நம்ம எப்படி பிட்ஸா அவனில் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த பிட்ஸா less than 15 minutesலேயே நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் இந்த பிட்ஸா ரெடி பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அது போக நம்ம ஃப்ரெஷ் பிட்ஸா பேஸ் வீட்லேயே செய்யலாம்.
தின் crust திக் crust ரெண்டுமே முன்னாடி சொன்ன மாதிரி அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாருக்கு வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வில் மேக் தட் ஃப்ரெஷ் பிட்ஸா பேஸ் அட் ஹோம். அது போக உங்களுக்கு இன்னொரு வேரியண்ட், அதாவது ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி பிட்ஸா சாஸ் ரெடி பண்ணுறதும் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ரெசிபி யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் cuisine, இது போல் எக்ஸைட்டிங் ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா stay tuned with me. This is Chef Naresh. Thank you so much for watching. We'll see you again. Bye-bye.